அடடா என்ன இப்படி குளிருது. இந்த காலையில வந்து இப்படி கோலம் போடுறது எவ்வளோ கஷ்டமான வேலை. இன்னைக்கு வேற நியூ இயர், கொஞ்சம் நல்ல பெரிய கோலமா போட்டாதான் நல்லா இருக்கும். ஆஹா இதுவே போதும், எனக்கு ரொம்ப குளிருது, முதல்ல உள்ள போகணும். கையிலே குக்கர்ல பருப்பு போட்டு இருந்தல, அது வெந்துருச்சுன்னு கொஞ்சம் பாருமா. நான் அதுக்குள்ள இந்த பக்கத்துல வடையை போட்டு எடுத்துடுறேன், நேரம் ஆகுது வேற. அத்தை பருப்பு நல்லா வெந்து வந்துட்டு இருக்கா அத்தை. சரிம்மா கையிலே, அப்பனா அதுல உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிருப்ப. உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும். என் பேத்திங்களுக்கு வேற வடைனா ரொம்ப பிடிக்கும், வடைலாம் நிறைய சுட்டு போட வேண்டியதுதான். என்ன நியூ இயர் அப்ப இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, நீங்க வச்சு விளையாடிட்டு இருக்கிறது என் போனு, அதுவே ஆல்ரெடி பழைய போனு, அதையும் போட்டு ரிப்பேர் பண்ணிடாதீங்க. சீக்கிரமா விளையாடிட்டு வந்து தாங்க. என்ன கேட்ட உடனே இது தட்டிங்க, நல்ல பசங்களா மாறிட்டீங்களா? சீக்கிரமா ஓடு ரோஜா. அதானே பார்த்தேன், சார்ஜர் 1% இருக்கு, அதனாலதான் இது வந்து தட்டிங்களா? நினைச்சேன் அப்பவே, உங்களை பத்தி எனக்கு தான் தெரியுமே. சரி டிவி நமது போடுவோம். உலகம் முழுவதும் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். லண்டனில் தற்பொழுதுதான் புத்தாண்டு பிறந்துள்ளது. அட என்னத்த சொல்றாங்க, இப்பதான் நியூ இயர் பிறந்துச்சா? அட ஆமா ரோஜா, அங்க இப்பதான் நைட் ஆயிருக்கும், அதனால தான் இப்ப நியூ இயர் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த வருடம் கன்னி ராசிகளுக்கு அனைத்துமே நன்மையாகத்தான் நடக்கும். அவர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றிகள் அவர்களை தேடி வரும். அட என்னத்த ராசி பலன் வச்சிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல மூவியே வைங்க அத்தை. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நான் தான் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கேன்ல. பவித்ரா பவித்ரா இங்க வாங்க, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லு பூஜா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? என்னாச்சு? பவித்ரா அங்க பாத்தியா டிவில, கன்னி ராசிங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாமே லக்கி டே தானா? ஆமா ரொம்ப தான் லக்கி டே. போய் வேலையை பாக்குறியா? காலையில இருந்து எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு வேலையும் செய்யாம நல்லா நின்னுட்டு இரு பூஜா நீ. அம்மாடி பவித்ரா, இந்த இருக்க தோரணத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் வாசலாண்டே கட்டி விட்டுருமா. சரிப்பா சரிப்பா, நானே கட்டிடுறேன். சரி இந்த பூஜை ஸ்லாப் பண்ற ஒண்ணு கட்டிடுவோம் இந்த பக்கம். பாக்கிறதுக்கே அழகா இருக்குது. இந்த கிச்சன் அனுவும் கட்டிடுவோம். ஓகே கட்டி முடிச்சாச்சு. இப்ப பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்லப்பா. பவித்ரா இந்தாமா பவித்ரா, நான் போய் மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அது கூடவே இந்த கேலண்டரும் கொடுத்தாங்க, வீட்டுல மாட்டி விட்டுரு. அட என்னன்னா நீ இங்க பாத்தியா? ஆல்ரெடி வீட்டுல ஒரு 2 கேலண்டர் இருக்கு. அது மட்டும் இல்ல, அண்ணியும் ஒரு கேலண்டர் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நீயும் இப்போ ஒரு கேலண்டர் வாங்கிட்டு வந்திருக்க. எக்ஸ்ட்ராவா இந்த எதுக்கு இப்படி கவலைப்படுறீங்க? இங்க கொடுங்க ரோஜா தேஜா, நம்ம ஃபேமிலி கேலண்டர் பண்றதா இருந்துமே, இத வச்சு பண்ணலாமா? மாமா இந்த கேலண்டர் நாங்களே எடுத்துக்கறோம் மாமா. அட ஆமா, நீங்களும் ரொம்ப நாளாவே கேட்டுட்டு தான் இருக்கீங்கல்ல. சரி சரி, அப்பனா நீங்க அந்த கேலண்டர் எடுத்துக்கோங்க. அண்ணா இந்த சாமி படம் போட்டிருக்கல்ல, இதெல்லாம் நூல் கட்டி மாட்டி விட்டுருங்கண்ணா, நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு நியூ இயர்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும்ல, ஒரு நல்ல மெமரியாவும் இருக்கும். அண்ணி அம்மா இங்க வாங்க சீக்கிரமா, ஒரு நிமிஷம் வந்துட்டு போமா இங்க. என்னாச்சு பூஜா, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறேன்? நீயும் ஒரு வேலையை பார்க்க மாட்டே, வேலையை பாக்குறவங்களையும் செய்ய விட மாட்டியே. ஏமா கையில இங்க கொஞ்சம் வாமா, இந்த பொண்ணு எதுக்கு கூப்பிடுறா பாருமா. அண்ணி வாங்க, நீ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். என்ன பூஜா சொல்ற, குரூப் போட்டோவா? அடடா, நான் வேற தலைலாம் ஒழுங்காவே வாழலையே பூஜா, இப்பன்னு பார்த்துதான் குரூப் போட்டோலாம் எடுப்பியா? அண்ணி நீங்க இப்பவே பாக்கிறதுக்கு அழகா தாங்க நீ இருக்கீங்க. சரி இருங்க, நான் போய் கேமராவை செட் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாரும் அப்படியே நில்லுங்க. பவித்ரா நீ அந்த பக்கம் நின்னுக்கோ, நான் இந்த பக்கம் நின்னுக்கிறேன். நீ ஜாக்கெட் நடுவுல வந்து நில்லுங்க. சரிங்க அத்தை, நாங்க நடுவுல நின்னுக்கிறோம். கீர்த்தி உன் முடியை எடுத்துட்டு முகம் மறைக்குது. இப்போ ஓகேவா? போதும் சத்தம் போடாம அமைதியா நில்லுங்க. அங்க பாருங்க எல்லாரும், கேமரா சீஸ், ஹேப்பி நியூ இயர். ஓகே இருங்க, நான் போய் எப்படி வந்திருக்குன்னு பாக்குறேன். ஆஹா போட்டோ எல்லாமே அட்டகாசமா வந்திருக்குதே. சரி இப்பவே போய் நான் ஒரு போட்டோ பிரிண்ட் போட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் அத்தை பூஜை பண்றதுக்கு. அட என்ன ஏதோ கருகுன ஸ்மெல் வருது. அட கடவுளே, குக்கர்ல உருளைக்கிழங்கு போட்டுருந்தனே, மறந்துட்டேனே. அட என்னம்மா கையிலே, என்னாச்சு? அத்தை நல்லா ஹை குவாலிட்டில எடுங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுங்க. மொத்தமா 3 பிரிண்ட் போட்டுருக்கேன், ஒரு பிரிண்ட் போதல்ல உங்களுக்கு. வாங்கப்பா போட்டோ பிரிண்ட் கிடைச்சிச்சுல, வாங்க போய் நம்ம ஃபேமிலி கேலண்டர் பண்ணுவோம். ராஜு வர வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ராஜு இங்க பாத்தியா, நாங்க ஃபேமிலி போட்டோ எடுத்தோம். வாங்கப்பா, உங்களுக்கு அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க, எங்க வீட்டுல இருந்த கேலண்டர் கூட எடுத்துட்டு வந்துட்டேன்.
இதுல என் போட்டோ போட்டு ஒட்ட போறேன் நானு. முதல்ல இதுல இருந்து இந்த தேதி பேப்பர்லாம் கிழிச்சு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம். என் போட்டோ மேல நல்லா கம்மு போட்டு ஒட்டிடணும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம தேதி பேப்பர்லயே கம்மு போட்டு இதுக்கு கீழே இப்படி ஒட்டிட வேண்டியதுதான். இது பாக்கிறதுக்கே அழகா இருக்குல்ல. கயிறும் கட்டிட்டேன், எங்க வீட்டுல அழகா போய் மாட்டி விட்டுற வேண்டியதுதான். தியா பாப்பா, நான் என்ன பண்றது? நீ வேற போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கணும். சரி, இப்ப எங்க வீட்டுக்கும் ஃபேமிலி கேலண்டர் பண்ணிடுறோம். இந்த கேலண்டருக்கு மேல எங்க ஃபேமிலி போட்டோவை நல்லா கம்மு போட்டு ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் தேதி பேப்பர் இப்படி கீழே வச்சிடுவோம். கரெக்டா இருக்குதுல்ல? சூப்பரா இருக்கு. முதல்ல இப்ப எடுத்துட்டு போய் வீட்டுலயே காமிக்கணும். இருங்கப்பா, நான் போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். ராஜு, இங்கே இருடா. சரி, சாமி படத்துக்குலாம் குங்குமம் வச்சிடுவோம். அண்ணியும் சமையல முடிச்சிட்டாங்க, அப்பதான் பூஜை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த பூ மாலையை இப்படி வச்சிடுவோம், பார்க்கிறதுக்கே அழகா இருக்குது. சரி, மிச்ச பூவெல்லாம் எடுத்து சாமி படத்துக்குலாம் வச்சுக்கலாம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அண்ணி அண்ணி, நான் இங்க எல்லா அலங்காரமும் பண்ணிட்டேங்க அண்ணி. அங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா அண்ணி? ரோஜா தேஜாக்கு இது என்னப்பா வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல? ஆமாங்கா, நாங்க அங்கவே நின்னுட்டு இருந்தோம் தெரியுமா. என்னக்கா, விளையாட வரலையா நீங்க? ராஜு, தியா, ரோஜா தேஜா கீர்த்தி இப்ப இங்கே வரமாட்டாங்க. பூஜைலாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க, சரிங்களா? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, பூஜை பண்ண போறோம். நீங்களும் சாமி கும்பிட்டுட்டு போங்க. சரி, இந்த விளக்க இங்க வச்சிடுவோம். பூஜா, அந்த சமையல் அறையில இலை இருக்கு பாருமா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. அண்ணி, இந்தாங்க அண்ணி இலை. கையிலே எல்லாம் ரெடியா இருக்கு பாருமா, சீக்கிரம் இலையில சாப்பாடு போடுமா. சரிங்க அத்தை, இருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்ன பசங்களா, எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குதான். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சாமிக்கு படைச்சிட உடனே உங்களுக்கு சாப்பாடு வச்சிடுறேன். கடவுளே, இந்த வருஷம் முழுக்க எனக்கு எப்படியாவது நல்லபடியாவே போகணும். அதுக்கு நீங்க தான் என் கூடவே இருக்கணும். லீவு முடிஞ்சு ஆஃப் இயர்லி ஆன்சர் ஷீட் வர தந்துருவாங்க. நான் எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்துக்கணும். உங்களை தான் வேண்டிக்கிறேன் கடவுளே. பசங்களா, எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க, சரிங்களா? இந்தாங்க இந்தாங்க, எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இந்தாம்மா கையில, பவித்ரா இந்தாப்பா. சரி பசங்களா, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ராஜு, தியா, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க இங்கவே உட்காந்து சாப்பிடுங்க. கையில எல்லாருக்கும் இலைய எடுத்து போடுமா. பசங்களா, இந்தாங்க, எல்லாரும் இலைய எடுத்துக்கோங்க. பசங்களா, எல்லாரும் வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு தான் போகணும். இலையில தண்ணி தெளிச்சுக்கோங்க. பசங்களா, வந்துட்டேன். இந்தாங்க, யாருக்கெல்லாம் வடை பிடிக்கும்? அக்கா, எனக்கு வடை பிடிக்காதுங்கக்கா. பிடிக்காதா? எங்க வீட்டு வடையை சாப்பிட்டு பாரு, அப்புறம் நீ கேட்டுக்கிட்டே இருப்பதியா. இந்தாங்க பசங்களா, இந்தாங்க, எல்லாரும் அப்பளம் வச்சுக்கோங்க. வந்துட்டேன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு. இந்தாங்க, எல்லாரும் நிறைய சாப்பிடணும், சரிங்களா? ராஜு, தியா, ஒரு சோறு வைக்க கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணணும் நீங்க. இந்தாங்க, எல்லாரும் சாம்பார் ஊத்திக்கோங்க. பாட்டி, எனக்கு நிறைய ஊத்துங்க பாட்டி. எங்க அம்மா வைக்கிறத விட எங்க பாட்டி வைக்கிற சாம்பார் சூப்பரா இருக்கும் தெரியுமா. கேட்டிங்களா அண்ணி, உங்களை பத்தி ரோஜா என்ன சொல்றான்ட்டு? அப்புறம் ராஜு, தியா, எப்படி இருக்கு எங்க அம்மாவுடைய கைப்பக்குவம்? நல்லா இருக்கா? அக்கா, சூப்பரா இருக்குங்கக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. அக்கா, நியூ இயர் விருந்து சூப்பரா